வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 13. ஆல்ரெடி நம்ம 12 அத்தியாயம் பார்த்துட்டோம். வீடியோவில் தா கொக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? 13வது அத்தியாயம் வந்து தா கொக்கி. சரிங்களா? தா கொக்கி ஃபஸ்ட்டு தா கொக்கி எப்படி போடணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க, பார்ப்போம். சுழியோ கொக்கியோ எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் வருகின்ற தா அல்லது தா என்பதை காட்ட அவ்வன் நேர்கோட்டுகளின் ஆரம்பத்தில் வலதுவாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சுழியோ கொக்கியோ இல்லாத, அப்படி இல்லைன்னா எதுவும் இல்லாத நேர்கோட்டு மெய்களுக்கு முன்னால் தா வந்தா, சரிங்களா? அப்படி இல்லைன்னா தா என்பதை காட்ட அந்த நேர்கோட்டுக்கு ஆரம்பத்தில் வலது வாட்டமாக பெரிய கொக்கி சேர்த்துறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து தரை தடுக்கன்றது கொடுத்துருக்குறாங்க. நம்ம எப்படி தா கொக்கி போடணுன்றதை இப்போ இந்த இதில் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். தடுக்கன்றதில் தா இருக்குது, டா இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் காஸ்டோக் இருக்குது. அப்போ நேர்கோடு இதில் வந்து சுழி எதுவும் வரல, சரிங்களா? அப்போ இதில் எதுவும் சுழி வரல, நேர்கோடு தான். அதனால் அதில் வலது வாட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? வலது வாட்டம், சரிங்களா? வலது வாட்டம்ன்றப்ப இப்படி நம்ம சுற்றணும் கை, சரிங்களா? அப்போ வலது வாட்டமாக இப்படி சுற்றணும், சரிங்களா? அப்போ டா தடு டா, சரிங்களா? அப்போ இப்படி பெருசாக போடணும் நீங்கள், தடு க, சரிங்களா? அப்போ தடு க, தடுக்க ஸ்ட்ரோக் வந்து இப்படி தான் வரும், சரிங்களா? அப்போ சின்னதாக போட்டிங்கன்னா அது வந்து ஆல்ரெடி பார்த்தோம் ரா கொக்கி, சரிங்களா? இது வந்து டர், சரிங்களா? டர் இந்த கொக்கி. அதே வந்து நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா தடன்னு இது, சரிங்களா? அப்படி தான் வந்து படிக்கணும். அடுத்தது தரைன்னு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தரைன்றப்ப ரா இருக்குது, இது நேர்கோடு, சரிங்களா? நேர்கோடு மேற்கோடு. அந்த மேற்கோட்டில் முன்னாடி தா வந்திருக்கு. அந்த தாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய சுழியை போட்டு, வலது வாட்டம் தானே, வலது வாட்டம் பெரிய சுழி போட்டு தரை, சரிங்களா? அப்போ இப்படி தான் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்து வந்து ரூல் சொல்லியிருக்காங்க, அதை பார்ப்போம். ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் ஆரம்ப உயிர்குறிகளோடு தா கொக்கி சேர்த்து எழுதப்படும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்கேஸ் ஆரம்பத்தில் வந்து உயிர் வந்துச்சுனாலும் அந்த ஆரம்ப உயிர்குறிகளோடு தா கொக்கி வந்து சேர்த்து எழுதப்படும்ன்றதை சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து உதடுன்னு கொடுத்துருக்குறாங்க, பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. அப்போ உதடு, சரிங்களா? உதடு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆரம்பத்தில் உயிர் கொக்கி வந்திருக்கு, தாவுக்கு முன்னாடி உயிர் கொக்கி வந்துச்சுனாலும் சேர்த்து எழுதலான்றது தான் செகண்ட் ரூல்ஸ், சரிங்களா? அப்போ உ த டு, சரிங்களா? அப்போ உதடுன்றதை இப்படி தான் நீங்கள் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். அடுத்தது, ஆனால் ஆரம்ப உயிர்குறியோடு தா கொக்கியை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் முழுவதும் எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஆரம்பத்தில் உயிர் வந்துச்சுனாலும் அதை வந்து சேர்த்து எழுதலான்றதை சொல்லியிருக்கிறாங்க. அதுவே ஆரம்பத்தில் சேர்த்து எழுதுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இல்லை, எழுத முடியல அப்படின்ற இடத்துல ஃபுல் ஸ்டாக் போட்டு நம்ம எழுதணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதிகம்ன்ற ஸ்டாக்கில் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3வது ரூல் படி அதிகம், சரிங்களா? அப்போ அதிகமில் தா வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி உயிர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ பார்த்த ரூல்ஸில் சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் இப்போ இப்படி இருக்குது, இப்போ அதிகம் வந்து இப்படி போடுறீங்கன்னா கூட இங்கே வந்து ஆ வந்து நம்மளால் சேர்த்து எழுத முடியாது, சரிங்களா? அப்போ ஆ வந்து சேர்த்து எழுத முடியாதுன்றப்ப நம்ம ஃபுல் ஸ்டாக் தான் போடணும், ஆ தி கம், சரிங்களா? அப்போ அதிகம்ன்றது நீங்கள் இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணணும், அதிகம்ன்ற ஸ்டாக். அடுத்தது அதிர்ச்சின்னு இருக்குது, எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதிர்ச்சி, சரிங்களா? அதிர்ச்சிலையுமே நீங்கள் இப்போ இப்படி இது பண்ண முடியாது. நீங்கள் அதில் வந்து ஆவே வந்து இது பண்ண முடியாது, இப்படி இருக்கும், இப்படி வரும் ஸ்ட்ரோக்கு. நீங்கள் தா கொக்கி போட்டு இப்படி எழுதுனீங்கன்னா இப்படி வரும் ஸ்ட்ரோக்கு. ஆனால் அதில் வந்து ஆ வந்து நம்மளால் சேர்த்து எழுத முடியல, அப்போ இப்படி எழுத முடியாது நம்ம. அப்போ இப்படி எழுத முடியாதுன்றப்போ ஃபுல் ஸ்ட்ரோக் தான் நம்ம போடணும். ஆ தா தி இச்சி, சரிங்களா? அப்போ அதிர்ச்சின்றப்போ நீங்கள் இப்படி தான் வந்து எழுதணும், சரிங்களா? அடுத்தது, இப்போ ஆரம்பத்தில் நம்ம தாக்குக்கி வந்தால் சேர்த்து எழுதணுன்றதை பார்த்தோம். அடுத்தது நடுவிலையும் வந்து தாக்குக்கி வந்துச்சுன்னா, நடுவிலும் தாக்குக்கி வாகாக சேர்க்க வசதி இருந்தால் சேர்த்து எழுதப்படும். அதாவது இரண்டு கோடுகளுக்கு இடையே தா வரும்போது அதனை அடுத்து வருகிற கோடு நேர்கோடாக இருந்தால் அந்த நேர்கோட்டின் ஆரம்பத்தில் தாக்குக்கி சேர்த்து எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்ம ஆரம்பத்தில் எப்படி வந்து தாக்குக்கி சேர்த்து எழுதுறோமோ அதே மாதிரி இரண்டு கோடு வந்து வருதுன்னா அதில் நடுவுலையுமே வந்து சேர்த்து எழுதலான்ற சொல்லியிருக்காங்க. அதாவது இரண்டாவது கோடு இருக்குதுங்களா, அது வந்து நேர்கோடாக இருக்கணும். நேர்கோடாக இருந்துச்சுன்னா நம்ம சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து போதிக்க, சரிங்களா? போதிக்க எக்ஸாம்பிள் பார்ப்போம். போதிக்க, அப்போ போதிக்கன்றப்ப, சரிங்களா? இங்கே தா வந்திருக்கு, சரிங்களா? அப்போ தா வந்து இங்கே சேர்த்து எழுதிக்கலாம், போதிக்க. அப்போ இங்கே அது பெருசாக எழுதணும், சரிங்களா? நீங்கள் பெருசாக எழுதணும். நீங்கள் சின்னதாக எழுதிங்கன்னா அது கர்ற மாதிரி ஆயிடும். அதனால் தாவும் நீங்கள் ரா கொக்கியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நல்லா பெருசாக போகணும் நீங்கள், சரிங்களா? அப்போ போ தி க,
போதிக்க. சரி, அப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். அடுத்தது கைத்தறி எக்ஸாம்பிள் பார்ப்போம். கைத்தறி சரிங்களா, கைத்தறி இதுலேயுமே வந்து தா வந்து இடையில வருது இல்லைங்களா, கை வருது, அது கூட தறின்ட்டு வருது சரிங்களா. அப்போ தறிக்கு வந்து நம்ம இப்படி சேர்த்து எழுதணும் சரிங்களா. அடுத்தது கைத்தறி இப்படி தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும், கைத்தறின்ற ஸ்ட்ரோக்கு. அடுத்து பார்ப்போம். இல் என்பதற்கு வளைவு கோடுகளின் ஆரம்பத்தில் வளைவின் உட்புறம் பெரிய கொக்கி சேர்த்து எழுதப்படுவதால் வளைவு கோடுகளுக்கு தா கொக்கி போடுவதில்லை சரிங்களா. அப்போ வளைவு கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த வளைவு கோடில் நம்ம இல்லுக்கு வந்து சேர்த்து எழுதுறோம். அதாவது போன இதில் தான் பார்த்தோம் இல்லு கொக்கியில் பார்த்தோம். அதில் இல்லுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ எப்படி தா வந்து எப்படி சேர்த்து எழுதுறோமோ அதே மாதிரி பெரிய கொக்கி உள்ளே போட்டோம்னா வளைவு கோட்டில் அது வந்து இப்போ இங்கே தா இருக்குன்னா தள்ளு அப்படின்னு மென்ஷன் பண்ணணும், அதே வா இருக்குன்னா வல் சரிங்களா. அப்போ இல் கொக்கி போடுறதுக்கு நம்ம வளைவு கோட்டில் உட்புறமாக சேர்த்து எழுதிருந்தோம். அதனால் தாவுக்கு வந்து நம்ம வளைவு கோட்டில் நம்ம சேர்த்து எழுதக்கூடாது சரிங்களா. அப்போ தா வந்து வளைவு கோட்டில் வருது அப்படின்னா நம்ம அது வந்து நம்ம இங்கே தீவுன்னு இருக்குது, இங்கே தீவில் தாவுக்கு வந்து நம்ம வளைவு கோடு போட்டோம்னா அது வல் மாதிரி வந்துடும் சரிங்களா. அப்போ வல் ஸ்டோக் வரும். அப்போ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் ஃபுல் ஸ்டோக்கே நம்ம எழுதணும் சரிங்களா. தீவுன்றப்ப தா வந்து தனியாக தான் போகணும், வா வந்து தனியாக தான் போகணும் சரிங்களா. எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம தீவுன்றப்ப தீவு சரிங்களா. அப்போ தீவுன்றப்ப நம்ம இப்படி தான் எழுதி ஆகணும். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். தீமை சரிங்களா. தீமைன்றப்ப தீமை நம்ம இப்படி தான் வந்து போட்டாகணும் சரிங்களா. நீங்கள் இந்த இடத்துல வந்து இதை வந்து இப்போ நம்ம ரூல்ஸ் படி நம்ம என்னன்னா வாக்கு முன்னாடி தா வந்து இப்படி சேர்த்து எழுதக்கூடாதுன்றது சொல்லியிருக்காங்க. இப்படி சேர்த்து எழுதுனா என்ன ஸ்டோக்கு, வல் ஸ்டோக் இல்லைங்களா. அப்போ இது வந்து இப்படி வராது. அப்போ தா இந்த வளைவு கோடு ஃபுல்லாகவே கருவுடு ஸ்டோக்ஸ் சொல்லுவாங்க. கருவுடு ஸ்டோக்ஸுக்கு எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து எங்கேயுமே வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது சரிங்களா. அப்படியே இருந்தாலும் அடுத்து ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது சரிங்களா. அடுத்து அது என்ன எக்ஸெப்ஷன்னா, லா இருக்குது இல்லைங்களா. ஆனால் லா வளைவு கோடானாலும் அதற்கு இல் பெரிய கொக்கி போடுவதில்லை, ஆதலால் தா கொக்கி போடப்படும் சரிங்களா. அப்போ வளைவு கோடு லா இருக்கு இல்லைங்களா, லாவுக்கு நம்ம ஏற்கனவே இது லா தான், அதனால் நம்ம இன்னொரு லா வந்து ஆல்ரெடி இல் கொக்கி நம்ம போடல சரிங்களா. அப்போ அதை போடாதனால நம்ம இதுக்கு வேணால் தா கொக்கி யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து தலைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தலையில் லா கொக்கி இருக்குது, லாவில் தா வருது. அப்போ அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா பெரிய சொல்லி போட்டு இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சரிங்களா. அப்போ தலைன்றதை நீங்கள் இப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்ப்போம். தலைவர் இருக்குது சரிங்களா. இப்போ தலைவர்னால் ஆல்ரெடி இதை பார்த்த மாதிரி தான் தலைவர் சரிங்களா. அப்போ தலைவர் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும். அடுத்து அவ்வளோதான். இந்த எக்ஸசைஸில் தா கொக்கி எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்த்துட்டோம். அதுக்கான தனிக்குறியல் சொற்கள் கொடுத்துருக்காங்க. தடவை சரிங்களா. அப்போ தடவைன்றப்ப தடை மட்டும் போட்டால் தடவை சரிங்களா. அதேமாரி திட்டம்ன்றப்ப தா போட்டு அது கூட சேர்த்து இல்லைன்னா திட்டம் ஸ்டோக் இது ஃபுல் ஸ்டோக் இது தான் சரிங்களா. அப்போ திட்டம். அடுத்து தகராறுன்றப்ப தாராறு சரிங்களா. அப்போ தாராறுனா தகராறு தனிக்குறி சொற்கள். அடுத்து சுருக்கங்கள் தக்கவாறு தகராறு எப்படியோ அதேமாதிரி தக்கவாறு சரிங்களா. தக்கவாறு. குடிசை தொழில்ன்றப்ப குடிசை தொழில் தா வந்து அதில் சேர்த்து எழுதுகிற குடிசை தொழில். அடுத்து தலைமுறைன்றப்ப தலை நமக்கு பார்த்தோம் இல்லைங்களா, தலை ஸ்டோக்கு. அதேமாதிரி 2 போட்டோம்னா தலைமுறை. இது வந்து சுருக்கங்கள். தனிக்குறி சொற்களும் சுருக்கங்களும் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கங்க. அப்படி இல்லைனா தனியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம் எப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். நீங்கள் வேணால் அந்த வீடியோ வந்து நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுன்றதை நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து அதே மாதிரி இதில் இருக்கிற எக்ஸசைஸை ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், படித்து எழுதி பார்த்துட்டு அதை வந்து உங்களால் படிக்க முடியுதா, ஸ்ட்ரோக் இது பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டிக்டேஷனில் உங்கள் ஓன் வாய்ஸில் டிக்டேஷன் போட்டு நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ரெகுலராக. அதே மாதிரி நீங்கள் இங்கேருந்தே நீங்கள் வந்து டிக்டேஷன் போட்டு எழுதி பழகிட்டு வந்தீங்கன்னா தான் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து பிக்கப் ஆகும். அங்கே வந்து நீங்கள் உடனே வந்து பிக்கப் பண்ணுறது கஷ்டம். அதனால் நீங்கள் இங்கேருந்தே ஓன் வாய்ஸில் டிக்டேஷன் போட்டு நீங்கள் வந்து எழுதி அதை வந்து உங்களால் ட்ரான்ஸ் பண்ண முடியுதா, கரெக்டாக ட்ரான்ஸ் பண்ண முடியுதான்றதை செக் பண்ணிவிட்டு வாங்க. பின்னாடி நம்ம அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம் சரிங்களா.